ஹாய், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லவ் நேச்சரில் இருக்கிற நீம் சோப் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ரிவ்யூ மட்டும் கிடையாது, இதில் என்ன இருக்குங்கிற இன்க்ரீடியன்ஸ் நாலேஜையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதில் ஒரு சீக்ரெட் வெப்பன் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நம்மளுடைய ஓரிஃப்ளேம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 95% நேச்சுரல், 5% ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன் வச்சு நமக்கு தயார் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த சோப்புடைய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே நமக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் நான் எடுத்து சொல்ல போகிறது எது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசாதிரிகா இண்டிகா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் வேப்பை லைக்கு. அண்ட் ஒசிமம் சாங்க்ட்ரம் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு துளசியுடைய நேம். ஸோ இப்படி நேச்சுரல் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் மூலியமாக நம்ம தயாரிக்கிற இந்த சோப் இன்னும் பல இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் ட்ரிசிடென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஸோ இது ஒரு சர்ஃபெக்டன்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆயில்ஸை நமக்கு தண்ணியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இந்த சோப்புடைய ஷேப்பை நமக்கு மாறாமல் நீண்ட நாட்கள் வரதுக்கும் நமக்கு இது யூஸ் பண்ணும். அப்படி இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா மாம்பழ அச்சி மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் நிறைய சோப்புகள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையும், அதோடைய ஷேப்பு மாறும், அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சு போகும், இப்படியெல்லாம் ஆகும். ஆனால் இந்த சோப்பை கடந்த 4 இயர்ஸுக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கடைசியாக லாஸ்ட்டாக வரைக்கும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு தின் பேப்பர் மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த சோப்பு உடைஞ்சது கிடையாது. அண்ட் மோர் தேன் ஆல்மோஸ்ட் 1 மந்த் வரைக்கும் இந்த சோப்பை என்னால் யூஸ் பண்ணவும் முடிகிறது. அண்ட் இதில் இருக்கிற TFM அப்படிங்கிறது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படிங்கிறது 76%. கிரேட் 1 அப்படிங்கிற சோப்பு தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு குட். அண்ட் இந்த 76% அப்படிங்கிறது கிரேட் 1 சோப்புக்கு இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிற சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடு 2, கிரேடு 3 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நமக்கு கிரேட் 1 அப்படிங்கும்போது டாப் குவாலிட்டியான ஒரு சோப் வித் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் கூட கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபார் நம்மளுடைய ஸ்கின். அண்ட் இட் கிவ்ஸ் அ மாய்ஸ்சர் ஆல்சோ. தேங்க்யூ.